Hello guys, welcome you all back to Shirley's journey. வணக்கம். நன்றியுடன் உங்களை வரவேற்பது உங்கள் ஜெனிமா. பொங்கல் செய்வது எப்படி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நாங்க இந்த மத்தல உண்மைதான். பச்சரிசி 2 படி போட்டு ஆக்சுவலாக சக்கரை பொங்கல் செய்யும்போது எல்லாரும் கடலைப்பருப்பு போடுவாங்க. நாங்கள் இதில் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் கழுவியாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும், ஏன்னா சமைக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்குது. இது கொஞ்சம் கொல கொலன்னு வரனால கொஞ்சம் தண்ணி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பொங்கி குக்கரில் ஊற்றாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அது பொங்கி குக்கரில் வெளியே வராது. அவ்வளோதான். குக்கரை மூடி நல்லா ஒரு 4 விசில் விட்டுருங்க. விட்டிங்கன்னா சூப்பராக பொங்கல் ரெடியாக. சீக்கிரம் வேணும்னா தண்ணியில் நினைச்சா வெயிட் இதாயிடும், லீஃப் ஆயிடும். அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹீட்டு லீஃப் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டு குக்கரை பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக் சொல்லுவேன். இது அப்படியே சூடாக அப்படியே பசஞ்சிட்டிங்கன்னா குளன்னு ஆயிடும். அப்புறம் நல்லா இருக்கும், விதையாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் பாட்டிங்க எங்கள் அம்மாக்கள் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அப்போல்லாம் குக்கரில் செய்ய மாட்டாங்க, சட்டியில் செய்வாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் அவசரத்துக்காக குக்கரில் செய்கிறோம். எதுக்கு செய்கிறோம்? வெண்பொங்கலுக்கு. நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி பருப்பு, பொங்கல் கொஞ்சம் எடுத்து அதில் டைஜஷன் ஆகும் சீக்கிரம். வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி கரைய வைக்கணும். ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கரைய வைக்கணும். அதில் மண் இன்னும் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். சர்க்கரை பொங்கல் செய்வது அது எவ்வளோ நெய் ஊற்றுறாங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் வீட்டிலேயே ஆட்டி நெய் எடுத்த நெய். பிள்ளைங்க இருக்கிறதுனால முந்திரி பருப்பு திராட்சை நிறையா போட்டிருக்கோம். ஏன்னா பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க, அதனால முந்திரி பருப்பு திராட்சை நிறையா போட்டு வறுக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை பாகை ஊற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சாதத்தை எடுத்து போகணும். சிலர் சாதத்தை போட்டு சர்க்கரை பாகு ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஃபினிஷிங்கும் தேங்காயும் ஏலக்காவும் போட்டுருந்தேன்.